புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் வழக்கில் சிபிஐ விசாரணை தேவை என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விசிகவினர் மனு அளித்து வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமிநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாமிநாதன், இந்நிகழ்வு குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். புதுக்கோட்டை மாவட்டம் முத்துக்காடு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட வேங்கைவயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்ட விவகாரம் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி வெளிவர தொடங்கியது. இந்த விவகாரத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை நேற்று தாக்கல் செய்தனர். இந்த குற்றப்பத்திரிகையில் வேங்கவேல் பகுதியைச் சேர்ந்த ஆயுதப்படை காவலர் முரளிராஜா, சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் இந்த மூவரும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில வேங்கவேல் வழக்கில் தமிழ்நாடு காவல்துறை பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த 3 குற்றவாளிகள் என கூறியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. காவல்துறையின் குற்றப்பத்திரிகையை விசாரணை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, மேல் விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று வலியுறுத்தி புதுக்கோட்டை மற்றும் வேங்கவேல் பகுதியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பல்வேறு போராட்டங்களை இன்று அறிவித்திருந்தனர். அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிப்பதாக அறிவித்திருந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி நிலையில் பின்னர் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளரிடம் அவர்களது தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி இந்த வழக்கில் முக்கியமான தகவல்களை மறைப்பதாகவும் ஒரு சமுதாயத்தை மற்ற சேர்ந்தவர்களை பகிராக்கும் விதமாக அவர்களின் மீது பழி போடுவதாக கூறி இதற்கு உண்மையான விசாரணை வேண்டும் என்றும் வலியுறுத்தி சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.